பெருஞ்சித்திரனார்னு ஒருத்தர் புலவர், மிக பெரும் புலவர், ஏராளமான பாடல்கள் சங்க இலக்கியத்துல பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். அவருக்கு இதே வறுமையில அவங்க மனைவி என்ன பண்றாங்க, அக்கம் பக்கம் வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கிடுறாங்க. இப்பதான் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியறது இல்லை. உள்ளே போனால் வெளியில் நாமளும் வர்றதில்லை. ஏதாவது வேணுமா ஃபோன் எடுக்கிறோம், ஆன்லைனில் போடுறோம், வீடு தேடி பொருள் வருது. வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உறவுகளை ஒன்றிணைத்தது. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை கூட நம்ம வீட்டில் ஒருத்தராக சேர்க்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு திரைப்பட பாடல் கூட வரும், ஆடு மாடுகளெல்லாம் கூட நம்ம ரேஷன் கார்டில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்த முன்னோர்கள் தான் இருந்தனர். அப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சக்கரை கொடுங்க, கொஞ்சம் அரிசி கொடுங்க, கொஞ்சம் மிளகா பொடி கொடுங்க, நான் வாங்கினோன்னே கொடுத்துட்றேன் கைமாத்தா வாங்கி திரும்ப நாம் கொடுக்குற வழக்கம்லாம் இருந்தது இல்லையா? அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வீடுகள்லையும் பொருள் வாங்கிட்டாங்க. இனிமேல் வீடு கிடையாது அந்த அம்மா போய் வாங்கிறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க கணவன் வராரு, நேராக அரசரை போய் பார்க்குறாரு, பாடுறாரு, பொருள் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்த உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா, என்கிட்ட நீ பர்மிஷன்லாம் கேட்காத, இந்த பொருளை நீ யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ நீ கொடு. அவர் நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், இவ்வளோ நாள் நம்ம வறுமையில் இருந்தோம், நம்ம வறுமை தீர்ந்தது, மொத்தமாக நாம் வச்சு அனுபவிக்கலாம்னு சொல்லலை. என்கிட்ட யார் யாருக்கு கொடுக்கணும்னு நீ பர்மிஷன்லாம் கேட்காதம்மா, உனக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாருக்கும் கொடு. நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடு, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடு. நாம் இல்லைன்னு போய் ஒருத்தர்கிட்ட நின்னோம் இல்லையா, அப்போ உனக்கு கொடுத்து உதவுனாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடு. நீ போய் பொருள் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லி அமிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனசுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் நாம் இருந்தோம். இப்போ அந்த விருந்தோம்பலில் பண்பு அவ்வளவு அழகாக பெரிய புராணத்தில் பல இடங்களில் பறைசாற்றப்பட்டிருக்கு நிறைவா. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி நமக்கு தெரியும். அவர் கைலாயத்திற்கு சென்ற வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். அவரை எப்படியெல்லாம் இறைவன் ஆட்கொண்டு பித்தா பிறைசூடி பெருமாளே அப்படின்னு பித்தான்னு முதல்ல சொன்னவரையே முதல் வரியாக எடுத்து வைத்து பாடுமாறு இறைவன் கட்டளையிட பாடினார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவ எல்லாருடைய வரலாற்றையும் ரொம்ப அழகா பதிவு செய்து நம்மகிட்ட வழங்கியவர். பட்டினத்து அடிகள் இந்த மாதம் அவருக்கு குரு பூஜை. திருவெண்காடர் அவருடைய பெயர். ரொம்ப செல்வந்தர், நிறைந்த செல்வம் அவர்கிட்ட இருந்தது. வாணிபம், கடல் கடந்து வேறு நாட்டிற்கு சென்று வாணிபம் செய்து வரக்கூடிய ஒரு நிலையில வாழ்ந்து வந்தார். திருமணமாகுது, அவருக்கு குழந்தை பேரு இல்லை. நிறைந்த செல்வத்திற்கு சொந்தக்காரர், குழந்தை செல்வம் வேணும் இல்லையா, குழந்தை இல்லை, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு. இறைவன் கிட்ட நாள்தோறும் வேண்டுகிறார். அந்த நேரம் சிவசருமர்னு ஒருத்தர், அவருக்கு திருமணம் ஆகலை. திருமணம் ஆகணும்னா பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இறைவன் கிட்ட கேட்கிறார். உடனே இறைவன் என்ன சொல்றார், நானே ஒரு குழந்தையாக வருகிறேன், இந்த குழந்தைய கொண்டு போய் திருவெண்காடர் கிட்ட ஒப்படைச்சிரு, அவர் உனக்கு பொருள் தருவார், அதை வாங்கி நீ உன்னுடைய திருமணத்தை நடத்திக்கோ அப்படின்னு சொல்றார். சிவசருமர் முன்னாடி குழந்தையா மாறி நிற்கிறார் இறைவன். அந்த குழந்தைய கொண்டு போய் திருவெண்காடர் கிட்ட கொடுக்கிறார். அவர் கொடுத்த அவர் இந்த மாதிரி குழந்தை குளக்கரையில இருந்தது, இதை நீங்க வச்சுக்கோங்க, ஏன்னா குழந்தை இல்லைன்னு நீங்க இங்க வேண்டுதல் செய்யறத வழிபாடு செய்யறத நான் பார்த்தேன், அதனால இந்த குழந்தைய வச்சுக்கோங்கன்னு கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் அந்த குழந்தைக்கு இணையா செல்வம் கொடுக்கிறார். அந்த செல்வத்தை கொண்டு போய் சிவசருமருக்கும் திருமணம் ஆகுது. திருவெண்காடரும் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் வளர்க்குறாருங்க. இப்போ வளர்த்த அந்த குழந்தை கடல் கடந்து வாணிபம் போது, தந்தையுடைய தொழிலை மகன் செய்யணும் இல்லையா, கடல் கடந்து வாணிகம் போது சரி நிறைய பொருளை கொண்டு வருவான் அவன், நம்ம இன்னும் நம்மளுடைய செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு தந்தை காத்துக்கிட்டு இருக்காரு. போன பையன் என்ன கொண்டு வரான் அப்படின்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத பின்னாக்கு தவிடு இது எல்லாத்தையும் கொண்டு வரான். கொண்டு வந்தோன்னா இவருக்கு ரொம்ப வருத்தம். பொண்ணும் பொருளும் அள்ளி வருவான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத பொருளை கொண்டு வந்துட்டானே, இதுக்காடா இத்தனை நாள் நீ போன அப்படின்னு அவர் அடிக்காத குறையா சத்தம் போடுறாரு. அந்த மகன் என்ன பண்ணா, தன்னுடைய தாய்கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்குறான். அந்த பெட்டியில ஒரு கிழிந்த ஓலை, ஒரு காதருந்த ஊசி, இந்த ரெண்டு தான் இருக்கு. அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுறான். அதை பார்த்த திருவெண்காடர், காதருந்த ஊசியும் வாராது கான் உன் கடை வழிக்கே அப்படின்னு ஒரே ஒரு வரி தாங்க. அந்த ஒற்றை வரி அவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது. எவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தவர் அவர். அந்த ஒற்றை வரியால எல்லாவற்றையும் துறந்து கட்டிய
கட்டிய கோவணத்தோடு துறவு பூண்டாருங்க. துறவு நிலைக்கு போன அவரு இந்த மாதிரி இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? அவங்க அக்கா தம்பி இந்த மாதிரி சுத்துறானே, அவனால நமக்குள்ள கெட்ட பேரு, அவன் இனிமே வாழவே வேண்டாம் அப்படின்னு அப்பத்துல விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. அந்த அப்பம் என்ன ஆகுது, இந்த விஷம் கலந்துருக்குன்னு அவருக்கு தெரியாதா? இல்லை, தெய்வ பிறவி இல்லையா? அதை எடுத்து தன்னுடைய அக்கா வீட்டு கூரை மேல வீச கூரை அப்படியே தீப்பிடித்து எரிந்ததுங்க. அந்த அப்பத்தால, விடம் கலந்த அந்த அப்பத்தால எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையே துறந்தவர் இல்லையா பட்டினத்தடிகள். ஆனா ஒன்றே ஒன்றை மட்டும் துறக்கவில்லை, தாயினுடைய அன்பு. தாய்க்கு செய்ய வேண்டிய இறுதி கடமையை நான் செய்தே தீருவேன் அப்படின்ற ஒரு சத்தியம் அவருக்கு இருந்தது. தாய் இறந்து கிடக்கிறா, அவளை எரிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கட்டைகளெல்லாம் அடுக்கி அப்படியே வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில பட்டினத்தார் போறாரு. போய் அந்த கட்டைகளை எல்லாம் அகற்றி விட்டு பச்சை வாழை மட்டையையும் இலையையும் கொண்டு வந்து போடுறாரு. 10 பாடல் பாடுறா. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் இல்லையா, 10 பாடல் பாடுறாருங்க. அந்த பச்சை வாழை மட்டையும் வாழை இலையும் அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ சிறப்பா இருக்கும் இல்லையா? 10 மாதம் தொந்தி சரிய பெற்ற அன்னை பெற்ற அந்த துன்பத்தை எல்லாம் பட்டினத்தார் ரொம்ப அழகா அந்த பாடல்ல பாடியிருப்பாருங்க. தாய இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க. வயசு ஏற ஏற தாய் எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பா, அவளை நாம கடைசி காலத்துல குழந்தையா மாறி இருக்கிற அந்த தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களே. முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை அதனால தானே அதிகமாயிட்டுது. வெளிநாடுகள் எல்லாம் அப்படி ஒரு சூழல் கிடையாதுங்க. ஒரு வயசு ஆன உடனே நீ வளர்ந்துக்கோ அப்படின்னு தனியா விட்டுடுறாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு அதன் பிறகு அந்த குழந்தை தன்னுடைய சொந்த காலில் நின்ற பிறகுதான் தகப்பன் தாய் பட்ட கஷ்டம் அந்த குழந்தைக்கு தெரிகிறது. ஆனா நாம என்ன பண்றோம், பொத்தி பொத்தி வளர்க்குறோம். கடைசியில் அந்த குழந்தை என்ன பண்ணுது, முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக நம்முடைய இந்தியாவில் இருக்கு அப்படின்னா காரணம் என்ன இல்லையா? இது போன்ற நல்ல கருத்துக்கள் அந்த இளைஞர்கள் கிட்ட போய் சென்று சேராதது தான். அப்ப அந்த பாடல், பட்டினத்தாரினுடைய பாடல் போதுங்க, அந்த 10 பாடல் போதுங்க. தாய் எப்படிப்பட்ட தியாகத்தை ஒரு குழந்தைக்காக செய்வா அப்படின்னு. கோச்செங்கச்சோழ நாயனார், அந்த தாய் நாயன்மார்களினுடைய வரிசையில் வைத்து போற்றக்கூடிய கமலவதியார் என்ன பண்ணா, ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறந்தால் இந்த ஊர்ல பல சிவாலயங்களை அந்த குழந்தை கட்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நிறை மாத கர்ப்பிணி குழந்தை பிறக்கக்கூடிய சூழல் தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுமாறு அந்த தாய் கேட்க அப்படியே செய்கிறார்கள். சேக்கிழார் பெருமான் அதை கூட சொல்லவில்லை, தலைகீழாக கட்டி தொங்க விடுகிறார்கள்ங்கிற சொற்களை எல்லாம் பயன்படுத்தவே இல்லை. அந்த தாய் நினைத்த மாதிரியே செய்ய வேண்டும்னு சொல்லிடுறார். தலைகீழாக கட்டுகிறார்கள், அந்த நேரம் வந்தவுடன் இறக்கி விடுகிறார்கள். குழந்தை பிறக்கிறது, அந்த தாய் அந்த குழந்தையை வாரி அணைக்கிறாள். செங்கனான்னு சொன்ன பொழுதே அந்த தாயினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த சிவந்த கண்களை கொண்டவனாக அந்த குழந்தை இருக்கிறதால செங்கனான்னு பெயர் ஏற்பட்டது. 70 மாட கோயில்களை அந்த குழந்தை பிற்காலத்தில் கட்டுச்சுங்க. முதல் மாட கோயில் திருவானைக்கால இருக்கக்கூடிய நீர்த்தலமாக போற்றப்படக்கூடிய அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். மாடக்கோயில், யானை மேலே ஏறி வராத மாதிரி மாடக்கோயில் கட்டிய ஒரு பெருமை அந்த கோச்செங்கச்சோழனுக்கு உண்டு. அப்படி அந்த பட்டினத்தடிகளினுடைய பாடல், ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணத்தை அவர் கொடுத்தவர். பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி பேய் போல் இருப்பவர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே அப்படின்னு பாடினார். ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளத்தை காட்டினார். தன்னுடைய பெற்ற தாயை போலவே எல்லா பெண்களையும் கருதியவர் பட்டினத்தடிகள். அவர்களினுடைய குரு பூஜை, அவர்கள் அவதரித்த ஒரு அற்புத திருத்தலம்தான் திருவொற்றியூர். எப்படி அந்த பிரளய காலத்துல கடல் அலை ஒற்றி அந்த ஊருக்கு பெருமை தேடி தந்ததோ அப்படிப்பட்ட திருவொற்றியூர் திருத்தலத்தில் அவர் தன்னுடைய நிறைவு வாழ்நாளை கழித்தார். அங்கேயே அவர் இறைவனுடன் ஐக்கியமானார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட மகான்கள் இருந்த தேசம், நாயன்மார்கள் வாழ்ந்த தேசம், பெரியவர்களாக தொண்டர்களாக போற்றப்படக்கூடிய அற்புத நாயன்மார்களினுடைய அந்த வரலாறு
இறைவனால் அவர்கள் எப்படி ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்கின்ற அந்த நிலையெல்லாம் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக அமைக்கப்பட்டது. குரு பூஜை ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய இந்த தருணத்துல அந்த குருவினால் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அந்த குருவினுடைய வழியையும் நாம பின்பற்றி நடந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்கின்ற நம்முடைய ஒவ்வொரு பொழுதும் நமக்கு இனிமையான பொழுதாக அமையும் என்று சொல்லி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கி இந்த மாதம் குரு பூஜை காணக்கூடிய மகான்களை பற்றி பேசுவதற்கும் நாயன்மார்களை பற்றி பேசுவதற்கும் பாக்கியத்தை எனக்கு வழங்கிய இறை அருளுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தொடர்ந்து இதுபோல அவர்களினுடைய பணிகள் சிறப்பதற்கு இறை அருளும் அம்பாளும் அவர்களுடன் இருந்து என்றென்றும் துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.